ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிஷன் பணியில் இன்றைய காலங்களில் மிக கடினமான ஒரு காலம்தான். இன்றைக்கும் என்ன சொல்கிறது, இன்றைக்கும் தீவுகள் இருக்குது. தீவுகளில் சுவிசேஷம் கொண்டு போக ரொம்ப கஷ்டம். இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டு வருஷம் நினைக்கிறேன், அந்தமான் தீவுக்குள்ளே போய் ஒரு சுவிசேஷம் சொல்ல முயற்சி பண்ணினார், அவரை கொண்டுட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் சில கடினமான பகுதி இருக்க தான் செய்யுது. ஆப்பிரிக்காவில் இன்னும் உள்ள இன்டீரியர் போக ரொம்ப கஷ்டமான பகுதிகள் இருக்க தான் செய்யுது. அன்றைய காலங்கள் 1800களில் கூட இந்த பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு. அன்றைய காலத்தில் பிறந்தவர் தான் ஜேம்ஸ் சால்மர். 1841 அவருடைய சொந்த நாடு ஸ்காட்லாந்து. அவருடைய தரிசன பூமி என்பது பசிபிக் தீவுக்கடல். அங்கே இருக்கிற தீவு, பசிபிக் கடலில் இருக்கிற சில தீவுகள், அதுக்கு நியூ கினியா தீவுகள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நியூ கினியா தீவுங்கிறது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தீவு. நிறைய மூட பழக்க வழக்கம் இருந்துச்சு. ரொம்ப மோசமான பாவம் நிறைஞ்ச ஒரு தீவு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1870 அவங்க அந்த தீவுக்கு ஒரு முறை போயிருக்காங்க. போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு விருந்து கூப்பிட்டாங்க. போயிட்டு அவங்க சாப்பிடும்போது அவங்க மனைவிக்கு ஒரு பெரிய கறித்துண்டு வச்சாங்க. என்னடான்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய சதை உடல் கட் பண்ணி அதில் இருக்குது. இவங்களுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, 1877 அவங்க அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிறாங்க. நரமாம்சம் சாப்பிடுகிற அப்படி சுவிசேஷம் கொண்டு போகிறாங்க. கடினமான இந்த மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்லும்படி அவங்க போயிருக்கிறாங்க. அப்படி எங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க மனைவி உடல்நலம் சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. அப்படி இந்த துக்கம் ஒரு பக்கம். சரி, மனைவி இழந்துட்டோம், இந்த துக்கத்துக்கு ஈடாக நான் என்ன செய்கிறது, கிறிஸ்துவின் பணிதான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி இன்னும் தீவிரமாக சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்களோட பழகுறாரு, அவங்களுக்கு நிறைய பொருட்களை கொடுக்குறாரு. இப்படி கொடுத்து இருக்கும்போது அவங்க உற்சாகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. 1909 வருஷம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த நரமாம்சம் சாப்பிட்ற அந்த தீவுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு முதல் முறை போய் பார்க்கும்போது அவங்கள பார்த்துட்டு எல்லாம் நல்லா பழகுறாங்க. அதில் ஒரு ஆள் பழக்கமாயிட்டான், ரொம்ப பழகுறாங்க. வாங்க எங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப போயிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் அந்த ஜேம்ஸ் சால்மரும் அவருடைய நண்பர்களும் மறுபடியும் சேர்ந்து அந்த தீவுக்கு, மறுபடியும் நியூ கினியா தீவுக்கு போகிறாங்க. அப்போது அந்த மக்கள் ரொம்ப உற்சாகமாக வரவேற்று அவங்கள அந்த விருந்துக்கு அழைச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா, திடீர்னு உருட்டு கட்டெல்லாம் எடுத்து அடித்து மண்டையெல்லாம் உடைச்சி அவங்கள வெட்டி அந்த பழங்குடியினர்கள் அவங்க விருந்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரம் சொல்லுது. யோசிச்சு பாருங்களேன், விருந்துக்கு போனால் அவங்களையே அந்த மிஷினரிகளையே வெட்டி விருந்தாக்கிட்டானுங்களாம். யோசிச்சுப்பா, அப்படிப்பட்ட மோசமான கூட்டத்திற்குள்ளே கடந்து சென்று கர்த்தருக்காக மரித்தவர் தான் ஜேம்ஸ் சால்மர், அவருடைய நண்பர்கள். யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு கடினமான ஒரு தேசம்தான், ஒரு தீவு தான் நியூ கினியா தீவு. அன்னைக்கு விதைச்ச விதை இன்றைக்கு அந்த நியூ கினியா தீவு கிறிஸ்தவர்கள் வாழுகிற, தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற இடமாய் மாறிவிட்டது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் சொல்ல ஜேம்ஸ் சால்மர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய ரத்தம் ஆண்டவரை உம்மை நோக்கி ஆண்டவர் உண்மையாய் கூப்பிட்டது என்று நம்புகிறோம். ஆண்டவர் ஆபேலின் ரத்தம் கூப்பிட்டது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிட்டு மக்களை ரட்சித்தது போல ஜேம்ஸ் சால்மர்ஸ் ரத்தம் ஆண்டவரே அந்த மக்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை ஆண்டவர் ஆச்சரியமான ஆண்டவரே, கலங்கடிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சம்பவங்கள் எங்கள் இருதயங்களை எழுதப்படட்டும். உமக்கென்று ஜீவனையும் கொடுக்க ஆண்டவரே, உமக்கென்று எழும்பி செயல்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள தேவனுக்கென்று எதையாகிலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையும் பாரமும் ஏக்கமும் துடிப்பும் உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.